ஓம் சக்தி சக்தியில் மதுரையில் ஒரு முறை அம்மாவுடைய மாநாடு நடந்ததுங்க. அந்த மாநாட்டுக்கு காங்கேயத்திலிருந்து ஒரு லாரியில் பக்தர்கள்லாம் போயிருந்தாங்க. மாநாடு முடிஞ்சு திரும்பி வரும் பொழுது அதை மழை பிடிச்சி வச்சுங்களே, அம்மா இங்கே மழை எங்கே அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்டுனாங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா ரயிலில் கிளம்பும் பொழுது அம்மா இங்கே மழை எங்கேன்னு கேட்டாங்கல்ல, அதான் பாரு மழை அப்படின்னு கையை நீட்டி காமிச்சாங்க. உடனே மழை சோன்னு கொட்ட ஆரம்பிச்சது. தொடர்ந்து 3 நாள் பெஞ்சு ஏரி வடமெல்லாம் நம்பிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்படி கொட்டிட்டு இருக்குது. இப்போ மாநாட்டுக்கு வந்த பக்தர்கள்லாம் அவங்க வாழ திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த காங்கேயத்திலிருந்து போன லாரி மட்டும் காணவில்லை அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட். ஒயர்லெஸ் எல்லாம் அலறுது, எல்லா பக்கம் தொலாவுறாங்க. அந்த வண்டியை காணா, அந்த இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வண்டி மட்டும் டவுன் விட்டு வெளியே வரல, மதுரை விட்டு வெளியே வரவே இல்லை, வேற எங்கேயே போயிட்டு இருக்குது, தொலாய் பிடிங்கன்னு எல்லா பக்கமும் உத்தரவு. அதுபடி பார்த்தா எல்லாம் தொலாய் விட்டுருக்குறாங்க. அதில் வந்த டிரைவர் ஒரு லொல்லு பார்ட்டி. அவனுக்கு ஓம் சக்தி கண்டா ஆகாது. பெண்கள் எல்லாம் செவ்வாடையில் வந்தது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆரம்பத்திலிருந்தே லொல்லு பேசிக்கிட்டே தான் இருந்தானுங்க. அவன் தான் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் எல்லாரும் போகிற ரூட்டில் போகாமல் இவன் தனியாக முட்டாள்தனமாக இவன் ஒரு ரூட்டில் போக, அது கோவை செல்லும் வழி அல்ல, காங்கேயம் செல்லும் வழி அல்ல, வேறு வழி. அது என்னாச்சு அப்படின்னாங்க, அந்த வழியில் பேய் மேலே பேஞ்சிட்டு இருக்குதுங்களா காத்தோட, கரண்ட் கம்பி அங்கு உளுந்து கிடக்குது, அதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த லாரி வந்துட்டு இருக்குது, இருட்டு. அந்த லாரி அந்த கம்பி பக்கமாக போச்சுனாவே மிகப்பெரிய விபத்தாக போகுது. அந்த வண்டியில் இருக்கிற அத்தனை பேரும் கரண்ட் ஷாக்காகி சாகத்தான் போகிறாங்க. ஆனால் என்ன அற்புதம் நடக்குது பாருங்க அம்மா பண்ணுறாங்க. அந்த கம்பி அருந்து விழுந்து கிடக்கிற இடத்துக்கு 100 அடி தூரத்துக்கு முன்னாலேயே வேகமாக போயிட்டு இருக்க அந்த லாரியை டப்புன்னு யாரா பிடிச்சி திருப்பி வைக்கிறாங்க. அவ்வளோதானுங்க, பொம்மை திருப்பி வைக்கிற மாதிரி திருப்பி வைக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த டிரைவர் அப்படியே ஆடி போயிட்டா. அடுத்த செகண்ட் என்னதுங்க, அந்த நம்ம சக்திகளாக கொண்டிருக்காங்க லாரிக்குள்ள, அதில் 7 பெண்களுக்கு சாமி ஆடுறாங்க. அந்த 7 பேருமே தங்களை சொல்லிக்கிறாங்க யாரான்னு, நாங்கள் 7 பேரும் சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் என்னென்ன மாதிரி கஷ்டம் இருக்குது, என்னென்ன மாதிரி அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணியிருக்கிற, அப்படி இப்படின்னு எல்லாம் தோல் உரிச்சு காமிக்காட்டி அவள் வெடன்னு நடுங்கிறானுங்க. என்னுடைய பக்தர்கள் எல்லாம் அம்மாவுடைய பக்தர்கள் நீ கேவலமாக பேசிக்கிட்டு ஆரம்பத்துல இந்த 3 நாள் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்த, 10ஆவதுக்கு இன்னைக்கு போலீஸ்கார சொல்கிற அறிவுரையும் கேட்காம நீ பாட்டுக்கு தனியாக ரூட் எடுத்து இப்போ மிகப்பெரிய விபத்தில் மாட்ட வச்சிருப்ப, இப்போ நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு அவனுக்கு எல்லாம் பலவிதமாக மிரட்டி உருட்டி அவனை அப்படியே நடுங்க வச்சுட்டாங்க. அந்த நிலையில வந்தது தெய்வங்கள் தெரிஞ்சோடனே நம்ம சக்தி சும்மா இருப்பாங்களா? அது ஓரமாக கேட்குது, கல்யாணம் அவங்க பொண்ணு கல்யாணமாகாமல் இருக்குது, அதனால என் பொண்ணு கல்யாணம் ஆகணுமா, எப்போ ஆகும்னு கேட்குது. உடனே அதில் சப்தகணியில் ஒருத்தர் தேதி சொல்கிறாங்க, இந்த தேதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்னொரு தெய்வம் சொல்லுது, இல்லை இவர்கள் மானட ஜென்மம், இவர்களுக்கு தேதியெல்லாம் குறிக்காதே அப்படின்னு சொல்ற, தேதி குறிக்கக்கூடாது அப்படின்னு. பாருங்களேன், மாறுதலுக்கு உட்பட்டது இல்லைங்களா? அதனால அவங்க தேதி சொல்லாம விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. இப்படி 7 பேரும் அந்த டிரைவரை போட்டு வாட்டுன்னு வாட்டிட்டு அப்புறம் எல்லாம் மலையேறி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த 7 பெண்களுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை பார்க்கணுங்களே, 1000 வாட்ஸ் பல்பை விட அதிகமான பிரகாசமா அவங்க ஜொலிச்சாங்க. அப்புறம் இந்த டிரைவர் நடுங்கி போய் கொண்டானுங்க. அதில் வேற ஒருத்தர் வண்டி ஓட்ட தெரிஞ்சவர் வண்டி ஓட்டுறதுக்காக தயாராகி முன்னால வைக்க வந்தாங்க. அதுக்குள்ளேயே இந்த லாரி காணாமன்னு தொலாவிட்டு அந்த போலீஸ் ஜீப்பும் சேர்ந்துருச்சு. அவங்களும் விவரத்தை உணர்ந்து அந்த டிரைவரை 2 அறை விட்டு, நீ பேச ஓட்டாம கோரு, எங்க வேற ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டுட்டு நீங்கள் எங்களை ஜீப்பை ஃபாலோ பண்ணி வாங்க, நாங்கள் சரியான தடத்தில் உங்களை கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த போலீஸ் ஜீப் நம்ம சக்திகள் அமர்ந்திருக்கிற லாரியை சரியான பாதையை கூட்டி கொண்டு விட்டாங்க. விட்டவங்களால இவங்க நல்ல முறையில் சேர்ந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா,
எப்படி எல்லாம் அம்மா செய்யறாங்கன்னு அதே மாதிரி பாருங்க. இன்னொரு வேன் டிரைவர் எங்க பகுதியிலிருந்து போனவங்க தானுங்க. இந்த எங்க பகுதி மேல் உள்ளான ஆட்கள் நிறைய இருக்கிறானுங்க. ஏன்னா இந்த பெரியார் மாவட்டம் ஆரம்ப காலத்திலிருந்தே ஈரோடு மாவட்டம் பெரியார் மாவட்டம் பேர் வச்சாங்க. இவ்வளவு நாள் சாமி இல்லை, கடவுளை கும்பிடுகிறவன் முட்டாள் என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? விஞ்ஞானி கண்டது மின்சக்தி, அடிமுட்டால் கண்டது ஓம் சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால வந்துங்க அதை கேட்டு நிறைய கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம 1008 108 மந்திரங்கள் புலவர்களே அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஸ்ரீ ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் வீரங்கி வைத்து பிளப்பது எக்காலமா அப்படின்னு பேசின ஆட்கள் தான் அவங்கெல்லாம். இப்ப அவங்கெல்லாம் 1008 108 மந்திரம் எழுதி அம்மாவுடைய தலை சிறந்த பக்தர்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது இந்த கலியினோட இயல்புங்க அது. அதன்படிங்க எங்க பகுதியில் இன்னொரு வேன் டிரைவர் மருவத்தூர் பக்தர்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ பக்தர்கள்லாம் அப்ப அம்மா பெருமையில் பேசிட்டு வருவாங்க இல்லைங்க. அதுல அந்த ஆள் ரொம்ப எரிச்சல் ஆயிட்டான். எரிச்சல் ஆகி பாருங்க, நீங்க எல்லாம் சும்மா ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன அடிகளார் அப்படி இப்படி சாமி ஆதிவராசத்தினா நான் நம்ப தயாரா இல்லை. நான் நம்பணும்னா சவால் விடுறேன். இந்த வேனை ஆக்சிடென்ட் ஆகட்டும் நான் நம்புறேன் அப்படின்னு நானும் பாருங்க படுவாய் பையன். அதாவது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னதை வந்துங்க ரிப்பேர் ஆனாலும் சரி நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. அவ்வளவுதானுங்க சொல்லி வாய் மூடு 3 நிமிஷம் கூட ஆகலைங்க. வேலேருந்து டர்ன்னு ஒரு சவுண்ட் வந்தது. அவ்வளவுதானுங்க. அது 4 காலையும் பார்த்து நின்று போச்சு. வண்டி ஓடலிங்க, ரிப்பேர் ஆகி போச்சுங்க. அப்புறம் நம்ம சக்தி எல்லாம் வேற வண்டி ஏற்பாடு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எப்படி பார்த்தீங்களா? நுணலும் தன் வாயால் கெடும் அந்த மாதிரி கெட்டு போனாங்க அந்த டிரைவர். அடுத்து பாருங்க சக்திகளே, எப்பவுமே தெய்வத்தை அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் சீண்டி பார்த்து லொல்லு பேசி அப்புறம்தான் ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க. ஒரு சிலர் அதுவுமே இல்லாம ஆமா சாமி இருக்குதுன்னு சொல்றீங்க, ஏதோ ஒரு சக்தியை நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா சாமின்னு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு குப்பர் விழுந்தாலும் மேசில மண் விழுந்துட்டு போவானுங்க. என்ன பண்றது, அவனுடைய தலையிலத்து அப்படி. அடுத்து பாருங்க, தஞ்சாவூர் மாவட்டத்துல கபிலஸ்தம் அப்படிங்கிற ஊர்ல மணிங்கிற ஒரு பக்தர். இவர் அந்த ஊருக்கு இருக்கிற காளி கோயிலுடைய பக்தர். இவர் அவர் அனாதைங்க, ஏதோ கூலி வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்காருங்க. இவர் காலையில் எந்திரிச்சுன்னு என்ன பண்ணுவாருங்க, வேப்பிலையால் அந்த காளி கோவில கூட்டி சுத்தம் பண்ணுவாருங்க. ஆமா, சேவக்கட்டையில உபயோகப்படுத்த மாட்டார். வேப்பிலையால் கூட்டி சுத்தம் பண்ணி அப்புறம் தண்ணி ஊற்றி களி போட்டு அப்புறம் அந்த கோயிலை உணவார்ப்பணை செய்து மிக சிறப்பாக வைத்திருப்பார். சின்ன வயசுல இருந்து அதை செஞ்சிட்டு இருக்காருங்க சக்தியில, காளிதாசன் மாதிரி. அப்படிப்பட்ட அந்த பக்தருக்கு அம்மா இறங்காம இருப்பாங்களா? அவன் கனவுல போய் அம்மா சொல்றாங்க, மகனே வர்ற வெள்ளிக்கிழமை நீ தஞ்சாவூர் வாடா, உனக்கு நான் காட்சி தருகிறேன் அப்படின்னு நம்ம குரு அம்மா சொல்றாங்க. இவரு அந்த கணவனுடைய இதில் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு, போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா போக்குவரத்துல பணம் இல்லை. அதுக்கும் பாருங்க அம்மா ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு சீமாட்டி பணக்கார பெண் ஒருவர், அம்மா எனக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கல சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க செலவுக்கு தேவையான பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க இந்த மணிகிட்ட. இவரும் வாங்கிட்டு சந்தோஷமா தஞ்சாவூர் போனா அங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் பிரம்மாண்டமான ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊர்வலத்துல இவரும் போறார். மேடையில் அம்மாவுக்கு தரிசனம் கொடுப்பாங்களே நம்ம குரு அம்மா, அதே மாதிரி தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லோருக்கும் குருவா காட்சி கொடுக்கும் நம் பராசக்தி தெய்வம் அந்த கபிலஸ்த மணிக்கு கருவறை அம்மா ஆதிபராசக்தியாவே காட்சி கொடுத்தலாம். தலையில கிரீடம், கையில சூளம், அந்த சிகப்பு பட்டு கட்டின உடம்பு ஊற நகை, அந்த மாதிரி புன்சிரிப்போட காட்சி கொடுத்து அவர் ஆசீர்வாதம் பண்ணிச்சுங்களா. எப்படி பார்த்தீங்களா? அது அம்மா சொல்லுதுங்களே, நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், எந்த மந்திரத்தை சொன்னாலும், எங்கு நீ எந்த விண்ணப்பத்தை போட்டாலும் அவையெல்லாம் என்னிடத்தில் தான் சேருகின்றது அப்படின்னு அம்மா சொல்றாங்க இல்லைங்களா. அது பாருங்க எவ்வளவு பெரிய உண்மையின். காளி கோயில்ல, உள்ளூர் காளி கோயில்ல பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பக்தனுக்கு
நம்ம ஆதிபராசக்தி கூப்பிட்டு காட்சி கொடுக்குது பாருங்க சக்திகளை. ஓம் சக்தி.